சண்முக பரணி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எசைக்கு உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. எப்படி இருந்தாலும் எங்க அண்ணன் முத்துப்பாண்டி கதையை முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது தாலி என் கழுத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி அதடியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எசைக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் மாதிரி இன்னொருத்தர் பக்கத்தில் சண்முகத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பரணி அப்படியே ஒரு கை பிடிச்சிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லுண்ணே, கதையை முடிச்சிட்டல, எப்படி இருந்தாலும் முடிச்சிருப்பேனே, நீ போன வெறிக்கு அவன் இருக்கவே வாய்ப்பே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எசைக்கு, இல்லைம்மா நான் எதுவுமே பண்ண முடியல, எப்படின்னா உங்ககிட்ட தப்பிச்சான், அவன் ரூம்குள்ளே போயிட்டு பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டாம்மா, கதவை உடச்சிட்டு போய் அவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா பரணி ஊர் மத்தியில் எல்லார்கிட்டையும் இதெல்லாம் சொல்லியிருப்பாப்புல இருக்குது. 10-15 பேரோட என்ன தடுத்துன்னு பாட்டிட்டா, எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன இப்படி ஆகிப்போச்சே, இன்னமும் எத்தனை நாள்ண்ணே இந்த கயிறை நான் சுமந்துக்கிட்டே இருப்பேன், இது நெருப்பு மாதிரி கழுத்தையை எரிக்குதுண்ணே, என்னால் எதுவும் பண்ண முடியாதா, தயவு செஞ்சுண்ணே சீக்கிரம் அவன் கதையை முடி, அடுத்த வாட்டி நீ போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ, நான் அவன் கையும் காலையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன், நீ அவனோட இதை மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தலையை இதை கேட்டவன பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன பொண்ணு எது பொண்ணு சுத்தமாக புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் எதுவுமே பேச முடியலையே, இந்த வீடாவா இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கேட்கும்போது பரணி கடுப்பாயிட்டாங்க. அண்ணன் தங்கச்சி மாதிரியா பேசிகிட்டு இருக்கீங்க, பரணி நீ எதுக்குள்ளே வராத, இவன் மட்டும் வராமல் இருந்தா முத்துப்பாண்டியை நான் அப்படியே அடித்து துவம்சம் பண்ணியிருப்பேன், கவிதாவை அப்படியே போக வச்சுட்டா, ஒரு பக்கம் என் வாழ்க்கையை பாலாக்கிட்டான் முத்துப்பாண்டி, அவங்கெல்லாம் சும்மா வாழக்கூடாது, நம்ம குடும்பத்து மேலே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க, எப்படின்னு அவளை போய் சும்மா விட்ட, அவனை உண்டுலன்னு ஆக்கலாம்ல, இன்றைக்கி வேணால் தப்பிச்சிருக்கலாம், இன்னமும் என் மனசுக்குள்ளே நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதில் எத்தனை வாட்டி தண்ணி ஊற்றினாலும் அந்த நெருப்பை அணைக்கவே முடியாது, இப்போ இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் அவன் என் கையால் தான் போகிறான், அன்னைக்கு அவனுக்கு ஜாதகம்லாம் செட் ஆகாது, நான் அவன் கதையை முடிச்சிட்றேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், அது வரைக்கும் நான் இந்த சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்கணுமா, இந்த அண்ணனுக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஒரு பக்கம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் கனவுல கவிதா சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பார்க்க பாமாரிச்சுன்னே சொல்லலாம். அண்ணன் நீ தானே என் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துவ, கவிதா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு காதில் கணீர் கணீர்னு விழுவுது, அண்ணங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் கத்தனோன்னே அவங்க துடிச்சிட்டு போய் எந்திரிக்கிறாங்க. கவிதா உனக்கு போய் இது மாதிரி நம்பிக்கை தருவங்க செஞ்சுட்டாமா, இந்த கையால் அவனை அடித்து அனுப்பிச்சிக்கலான்னு பார்த்தா இவங்க எல்லாருமே தடுத்துட்டாங்களே, என்னால் முடியலன்னு சொல்லி தரையை வேக வேகமாக குத்துறாங்க. பரணி எழுந்திட்டாங்க. என்னடா உன் பிரச்சனை, ஏண்டா ஒன்றும் இவ்வளோ கோவமாக இருக்க, அந்த பொண்ணை பார்த்து 4 நாள் இருக்குமா, அதுக்குள்ளேயே கவிதா தான் உன்னோட தங்கச்சிங்கிற மாதிரி உன்னால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு, நீ அவ்வளோ நல்லவன்டா, ஆனால் ஏண்டா உன் மனசுக்கு இப்படி புரியுது, உன்னை நம்பி எத்தனை தங்கச்சி இருக்காங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, என் தங்கச்சிக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இன்னமும் அவங்க வன்மத்தோட என் குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, நீ என்ன சொல்லுவ, எப்போ பார்த்தாலும் உண்மைக்கு நியாயத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவல, இந்த வேல்யூ அவன் இதை எடுத்தாதான் என்னால் நிம்மதியாக எடுக்க முடியும், இல்லாட்டி என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ உனக்கு ஊசி போடுறேன், ஊசி போட்டால் என் மனசில் இருக்கிற காயம் குறையுமா, குறையாது, ஆனால் இப்போதைக்கு நீ நிம்மதியாக தூங்கினாலே உன் புத்தி வேலை செய்யும், எது சரி எது தப்புன்னு முடிவெடுப்ப, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஊசி போட்டுறாங்க. நிம்மதியாக தூங்குறாங்க. சவுந்தரபாண்டியனால் யோசிக்கவும் இல்லை, பாட்டத்தின் உச்சத்தில் ஆயிடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் கதவை திறந்துட்டு மெதுவாக வராங்க. நம்ம முத்துப்பாண்டி, அப்பா எனக்கு வெளியில் வரவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம சிவபாலன் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இங்கேருந்து கேட்போம், அப்போ தான் எதுவும் விஷயம் ரகசியம் லீக் ஆயிடுச்சுன்னா நம்ம இதை முதல்ல சண்முகத்தை சொல்லணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எப்படி இல்லை, நம்ம முன்னாடி கை கட்டி நின்று பேசுகிறதுக்கே யோசிப்பான், அப்படி இருக்க சூழ்நிலை அவனுக்கு எப்படிலாம் இவ்வளோ பெரிய கொடுக்கு முளைச்சிச்சின்னு சொல்லி பாண்டியம்மா பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் முத்துப்பாண்டி கதையை முடிக்காமல் விட மாட்டான், எவ்வளோ கோவப்படுறான், எவ்வளோ சீர்றான், அந்த சூளத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் போல இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டி பேர் எதிர்த்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவனுக்காக நான் எப்பேற்பட்ட ஆபத்தான காரியத்தெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, ரத்தனாவை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரணும், மண்டபத்துக்கு கொண்டு வரணும், டூர் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தோம், பாலில் இது மாதிரி கலந்து காஃபி வச்சு கொடுத்தோம், கடைசியில் சிவபாலன் தான் கொண்டு போய் கொடுத்தா, அம்மாவுக்கு தான் இது மாதிரி வச்ச பார்த்தீங்களா, அந்த இதை தான் கடைசி நேரத்தில் செல்லக்கனி சாப்பிட்டு உயிருக்கு போராடி இருக்காளா, இதை முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு மாடிப்படியிலேருந்து ஏறும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு சிலை மாதிரி இருக்குது, அதை தட்டி விட்டுருந்தாங்க, அது கீழே வந்துருச்சு. இதை கேட்டோன்னே, ஏய் நம்ம மாட்டுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம், எவனோ ஒருத்தன் கேட்டுட்டு வந்திருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அருவா எடுத்துகிட்டு ஏய் சண்முகம் பாருடா, இப்போ வரா, இந்த முத்துப்பாண்டியும் சரி சவுந்தரபாண்டியும் 2 பேரும் சேர்ந்து உன்னை சும்மா விட மாட்டோங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டி,
இதுவே சிலையை தட்டி விட்டுறது உண்மையிலே சண்முகமாக இருந்தால் அவன் இந்நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பானா? ஒளிஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டான். இது வேற யாராக இருக்கும். அப்போனா அந்த ஒத்த ஓட்டாக தான் இருக்கும். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி கேட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சண்முகத்தை சொல்லிட்டானா மிகப்பெரிய ஆபத்தாயிடும்ல அப்படின்னு சொல்லும்போது மாடிப்படிக்கு அடியில் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. இனிமேட்டு இங்கே ஒளிஞ்சிருந்தா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பரணி இத்தனை நாளாக நான் உன்னை தள்ளி வச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. சின்ன வயசில் எனக்கா என்னென்னலாம் செஞ்சுருக்க? சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்க, மாங்காய் கேட்டேங்கிறதுக்காக நீ வந்து பிச்சு கொடுத்துருக்க, ஏகப்பட்ட விஷயம்லாம் எனக்காக பாசிட்டிவாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் கடைசி நேரத்தில் என்னடா உன் மேலே எனக்கு அன்பு பாசம் எதுவுமே இல்லை. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா அது நீ மட்டும்தான் அதிகமாக. ஆனால் என்னால் ஏன் உன்னை புரிஞ்சிக்க முடியல, உன்னை ஏற்றுக்க முடியல, எனக்கு சுத்தமாக தெரியலையே. என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பேர் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க. எங்கள் அப்பா, அண்ணன், ஒரு பக்கம் டாக்டர் கார்த்திக் எல்லாரும் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் நல்லவனா என் கூடயே நின்றுருக்க. ஆனால் நான் உனக்கு பதிலுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒவ்வொரு நாள் அழிச்சிட்டே இருந்திருக்கேன். 5 நாள் 10 நாள்னு இன்னும் எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப உன்னையே நான் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேலண்டரில் இருக்கிற 100 நாளும் டப்புன்னு அடித்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. காலையில் உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், இனிமேட்டு நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் பரணி வந்து யோசிக்கிறாங்க. அது மாதிரி மனசு வந்து மாறிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.